கொஞ்சம் அடக்கணும், வாய கொஞ்சம் மூடிக்கிட்டு நல்லா பாடினா நல்லா இருக்கும். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி பேசுனா எப்படி நல்லா இருக்கும். செருப்பால அடிப்பாங்க. புருஷனை பத்தி நான் பேசவே இல்லை. ரஜினாதான் பாக்குறதுன்னு ஒன்னா சொன்னேன். புருஷன் லவ் பண்றது எதனால சொன்ன செருப்பு அங்க வரும். செருப்பு இன்னொரு பிஞ்சிடும். அப்ப என்ன பத்தி எதுக்கு நீ பேசுற? என்ன பத்தி நீ பேச? நீ யாரு? நீ என்ன பத்தி பேசுறது? நான் இந்த வீட்டுக்கு தந்தை சிரிச்சு போவோம். அவ்வளவுதான், அப்படியே அடைக்கோ. அவ்வளவுதான். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ அடிப்பியா? அடி அவன் கேவலமா நான் அடிக்கணும். இல்ல கைய நீட்டுற. நான் இப்படிதான் போனேன். அதுதான் கேக்குறேன். அடி பாருங்க. யாரு உன்னை? நான் லேடிஸ் மேல நான் கை வைக்க மாட்டேன். நீ வாங்கிருக்கு இஷ்டத்துக்கு பேசுறல, உன்ன மாதிரி நான் கிடையாது. ஏய் கண்டஸ்டன்ட்னா அதுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கோங்க. செல்ஃப் அடிக்க ரெண்டு பேருமே சேர்த்தா புரிஞ்சுட்டு பேசிக்கலாம். இது எல்லாருமே பாக்குறாங்க கேக்குறாங்கறத மட்டும் கேட்டு பேசுங்களேன். கனியாண்ட போயிட்டான். கையாண்ட போயிட்டான். நான் மனசார சொன்னேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எங்க வைக்கிறேன்? எங்க வைக்கக்கூடாது? ஒண்ணுமே பண்ணல. இங்கதான் வைக்கிறதுன்றா. நான் உன்னை நம்பி ஒரு சில இது சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்க 1 2 3 4 5 6 பேர் இருக்கிற இடத்துல நீ சொல்றேன்னா அப்ப நீ யாரு? யாரு ரைட்ஸ் கொடுத்தாதான் என் கேள்வி. இல்ல இந்த ரூம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சாங்க. அதான் திறந்து விட்டுருவோமா? அவங்கதான் வந்து வாயில பேசுறாங்க. அது தோணுது. அப்படி அதெல்லாம் வந்து தோணுது. எப்படி எல்லாம் வந்து எப்படி எல்லாம் சொன்னாங்க. எப்படி எனக்கு எப்படி எனக்கு நான் இப்ப ஷேர் பண்ண ஒரு விஷயம் எப்படி வந்து சொன்னாங்க. நான் இந்த பாயிண்ட் சொன்னானே அப்ப அவங்க வந்து அவங்க குழந்தைங்க பாயிண்ட் எடுக்கிறாங்களாம். இப்போ அப்படிதானே பெற்று வளர்த்துருப்பாங்க. புரியுதா? அதுக்கு உன் பேரு கேட்டு போனோம், அவங்க கேட்டு போனாலும் இப்ப என்னைய வந்து நல்லா டேமேஜ் பண்ணி சொல்லுவாங்களாம். சரி, உங்களை நம்பி சொன்ன விஷயத்த நீங்க இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லும்போது உங்களுக்கு என்ன பேசுறீங்க? நீங்க சொன்னீங்களா? அது என்னது? நீங்க தான் சொன்னீங்க சாண்ட்ரா. நீங்க தான் சொன்னீங்க சாண்ட்ரா. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க சாண்ட்ரா. இங்க பாரு, நான் இறங்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு திறந்து இறங்க போறேன். எனக்கு கால் மரத்துருச்சுன்னு பயமா இருக்கு. ஓகே சரியா? அதுதான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நீ பேசு. ஒன்னும் தடுக்கல. பாத்துருக்கேன். குட் ஜாப். ஏய் கேர்ஃபுல்டா. முதல்ல சொன்னேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்னா அவங்க சொல்லும் போது சண்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுவா இருக்காதாங்க. பொண்ணை பத்தி பேசுறீங்க நான் புலம்பவே செய்யறேன். இந்த டாஸ்க்ல இருந்து சும்மா மேலோட்டம் வெளியேறும் முதல் நபர் விக்ரம். மேலோட்டமான ஒரு மதிப்பெண். சரியா? உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்லாம் அவ்வளவு வக்கனையா பேசுறீங்கல்ல. அப்ப அடுத்து இன்னொரு பொண்ணு வந்து நாசமா போடும். அதுதானே உங்க இன்டென்ஷனு. இத பண்றதுக்கு வெளியில போய் பண்ண வேண்டியதானே இதெல்லாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு இத வச்சு இன்னைக்கு இந்த வாரத்தை வந்து ஓட்டிடுறது. What kind of a character is that? அதான் what kind of a character is that? கர்மா அவங்களுக்கு அப்படியே அடிக்கும். சரி, நம்ம 36 தான். அண்ணன் மார்க் எடுத்துருச்சுன்னா 37.
ஏன் உன் பேர்லாம் பத்தி எங்க இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க ஷோ பாத்துக்கிறீங்க. அவன் என் மேலே தப்பு இல்லை. கண்டிப்பா நான் ஒத்துப்பானா. இவங்க யாருன்னு என்ன கேக்குறதுக்கு? பண்றது தப்பு. நீங்க அமுக்கிறத விடவா நேத்து எல்லாரும் சேர்ந்து நீங்க அமுக்கிறத விடவா நேத்து எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? அப்ப தெரியலையா? அவங்க சொல்லுங்க. விட்டதுக்கெல்லாம் வந்து சீன் பயங்கரமா மெடிக்கல் இருக்கு ஓகேவா மெடிக்கல் அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோ நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நான் என்ன பண்ணுமோ அதான் நான் பண்ணேன் If this is not right, why you did அமுக்குனது கரெக்ட்னா அது ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த அடி இல்லாம அவங்க லாக் பண்ணிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டு தள்ளி தான் விட்டோம்.